இதனாலே அங்கங்கே ஓட்ட
ஜெகன். ஹாய், நான் திவ்யா பேசுறேன். திவ்யா? ஓ மேடம், சொல்லுங்க மேடம். நீங்களா? உங்களுக்கு யோகால, மெடிடேஷன்ல இதுல எல்லாம் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை மாதிரி அட்ராக்டிவ் டீச்சர் இருக்கும்போது யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வராது? ஏய், உனக்கு கூட்டத்தோட சொல்லி கொடுக்காம தனியா பர்சனலா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, ஐ அம் லக்கி. ஆமா, எங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க மேடம். ஏன் ரூம்ல தான், தனியா. சோ நைஸ் ஆஃப் யூ. நாளைக்கு வந்துட்டுமா மேடம்? ஏ, இப்பவே நான் ஃப்ரீ தான். இப்பவே வரியா? என்னது இப்பவே வா? நான் வரேன் மேடம். Are you ready now? ஓகே. யோகாவை எப்பவுமே மொரட்டத்தனமா செய்யக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டா நிதானமா செய்யணும். இப்போ you turn your right side. மேடம், மேடம் என்னாச்சு மேடம்? கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சே. ஐயோ, எப்பவுமே இப்படி ஆனதே கிடையாது. அப்படியா? வாங்க, மெதுவா உட்காருங்க. பாத்து, ஜாக்கிரதை. பாத்து மேடம். இருங்க, நான் போய் டாக்டரை கூட்டி வரேன். வேடா ஜெகன், அந்த ஷெல்ஃப்ல மூவ் இருக்கு, எடுத்து கொடுக்கறியா? டெஃபினெட்லி. இதாங்க மேடம். அம்மா, என்ன மேடம்? என்னால முடியல ஜெகன், எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன தடவி விட சொல்றீங்களா? மெதுவா. திவ்யா, இப்படி நல்லா இன்ஹேல் பண்ணி மூச்சு வாங்கி மெதுவா மூச்சை ரிலீஸ் பண்ணணும். ஜெகன், ஏய், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? நீ பாக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி திரும்ப. ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? இத பாரு, யோகா பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். இப்படி டென்ஷனா இருக்க கூடாது. ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? அது அது சரி சரி, அது என்னன்னு நான் பாக்குறேன். படு படு. வாட் இஸ் திஸ்? நேரா படு. என்ன இது குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு? திருப்பி படு. மேடம், ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். என்ன? மூச்சு விட கஷ்டமா இருக்கா? என் பிரச்சனையை நீங்க இன்னும் அதிகமாக்குறீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லாம என்ன ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? அதுதான் ப்ராப்ளம். என்ன டென்ஷன் தானே? அத நான் சரி பண்றேன், நீ திரும்பி படு. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இது ஆம்பளைங்க பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? நேத்தெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. உண்மையை சொன்னா நேத்து ராத்திரி பூரா என் கனவுல நீங்க வந்தீங்க. யாரு? இந்த ஜோதிகா, சிம்ரன், அந்த ஐஸ்வர்யா ராய் இவங்க மாதிரியா? ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சுதா? அது முடிஞ்சிருந்தா நான் படுத்திருப்பேனே. யூ ஸ்கவுண்டரல். இப்ப தெரியுது உன் பிரச்சனை என்னன்னு. சாரி மேடம். கனவுல எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் என்ன மேடம்? கால் மீ திவ்யா. சோ நைஸ் ஆஃப் யூ. நிஜமா சொல்றீங்க? நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னப்பவே நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். நீ பிசிக்கலி ஃபிட்டா தான் இருக்க, ஆனா மென்டல் growth தான் போதாது. நீ பேசாம கண்ணு மூடிட்டு பட, நான் உன்னை ரிலாக்ஸ் பண்றேன். திவ்யா, ரிலாக்ஸ்லாம் வேண்டாம். நீ போய் கதவை சாத்திட்டு வா. எப்படி ரிலாக்ஸ் பண்றது நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். நோ ஜெகன்,
உன் மேல எனக்கு ஆசை இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரியான மூடு எனக்கு இன்னைக்கு இல்ல கண்ணா. மூடு இல்லாம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். கிளம்பு. என்னது? கிளம்பு. எப்படி? எப்படியா? இரு வரேன். What is this? Water therapy. கனவுல வந்ததும் இல்லாம போன் பண்ணி வர சொல்லிட்டு இங்க வந்து தண்ணி ஊத்துறியா? இரு பாத்துக்கிறேன். என்ன திவ்யா, அதிர்ச்சியா இருக்கா? மேடம்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காதுல்ல? ஓ, நீ அப்பவே வந்துட்டியா? அவன்கிட்ட நீயும் இப்படி கவுந்துருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன், உனக்கு பொறாமையா இருக்கா? அப்படின்னா நீ இன்னும் அவரை காதலிக்கிறேன்னு அர்த்தம். நான் காதலிக்கிறேன்னு இல்லையோ, உனக்கு உனக்கு ஆம்பளை சுகம் தேவைப்பட்டா அதுக்கு வேற நல்ல ஆளா பாரு. இந்த ஸ்கவுண்டர் வேணாம். நான் யாரு? எப்படிப்பட்டவ? இப்படி ஒரு வாழ்க்கையை எதுக்காக தேர்ந்தெடுத்தேன்? இந்த ஸ்கூலை எதுக்காக ஆரம்பிச்ச? இதெல்லாம் முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ஹலோ திவ்யா. ஹாய். லவர் போட்டோவோட ஸ்விம் பண்ணி காதல புதுமை பண்ண போறியா? நோயா, திஸ் இஸ் an accident. இந்த போட்டோல இருக்கிறவர் யாருனே தெரியாது. But he's quite handsome. அப்ப இது அவன் போட்டோ முடிச்சு. ஏய், நீங்க எல்லாம் நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நோ நோ, இப்ப சினிமா ட்ரெண்டே மாறி போச்சு. இது லேட்டஸ்ட் டிவி ட்ரெண்ட். ஹனி, ஒருவேளை இவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா அப்ப அவன் போட்டோ முடிச்சு என்ன ஆகும்? அப்ப நீ செகண்டா செட்டப் ஆயிடு. ஏய் திவ்யா, இப்பெல்லாம் நாட்டுல சின்ன வீடுகளுக்கு தான் செல்வாக்கு அதிகம். then what about you? மூணாவதெல்லாம் ஒருத்த கேட்கலாம். ஹாய். ஹலோ. என்ன பார்த்துட்டு இருக்க? What a surprise. Now the accident turns to be an interesting incident. வேணா திவ்யா, அது ரிஷி சிங்கர் விஸ்வாமித்ரர் மாதிரி ஒரு பிரம்மச்சாரி பைத்தியம் உன்னோட பெட்டர் பர்சனாலிட்டி எல்லாம் ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாங்க. Is it? உண்மையிலேயே இத அவன் போட்ட முடிச்சுதா? பல பெண்கள் விரும்பக்கூடிய எலிஜிபிள் பேச்சுலர். புண்ணியா, நீ எப்படிப்பட்ட ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? எதுக்கடி கேக்குற? சும்மா கேட்டேன், சொல்லு. கை நிறைய சம்பாதிக்கணும், கண்ணுக்கு அழகா இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட மட்டும்தான் வாழணும், அப்புறம் தினம் தினம் கட்டில தொல்லை பண்ணாம அளவோட ஆசையா இருக்கணும். அப்ப ஏன் ஆளு பாஸ்? யாரடி வாழ? அது சஸ்பென்ஸ்.
ஹாய் வாட் a pleasant surprise. ஏய், இந்த ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேணாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லு. நேத்து ராத்திரில இருந்து பட்னி. ரவி இவன் நேத்து ராத்திரில இருந்து பட்னியா? சாப்பிட ஏதாவது கொண்டு வா. ஏன் எனி ப்ராப்ளம்? யா, ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். சீரியஸ் ப்ராப்ளமா? Can I help you in any way to solve your problem? I think no. I feel I've fallen in love. Wow, come again, come again. I have fallen in love. Love? யார் பொண்ணு? பொண்ணா? ஆமா நீ ஆம்பளை தானே? You? Come on ரவி, கொண்டா கொண்டா கொண்டா. ஓகே கேக். இது ஃபுல்லா சாப்பிட்டு ஃபுல் கதையை சொல்லிப்போ. லவ்வா, I couldn't believe this யார். பையன் எப்படி என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பானா? ஒசரமா இருப்பானா? ஒரு 40 வயசு இருக்குமா? 50? 60? ஓகே ஓகே ஓகே. Have Fanta. Right? Thank you. மேட்டர் சொல்லு. லவ் என்ன இது? ஏய் 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 ஹலோ, எங்க சிட்? உட்காரு உட்காரு. என்னன்னு பேக் நினைச்சியா? இதையும் பாதியில விட்டு போற, கதையும் பாதியில விட்டு போற. ஃபுல்லா சொல்லு. மனசுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்க், அது உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இனிமே என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியும். இனிமே என்ன நடக்கும்? இன்னைக்கு மாதிரி டெய்லி பண்ணிதான் நீ. போடா, நான் வரேன். பாய். வர்ற லவ்வா இவளுக்கா? எவனோ ஒருத்தன் மாட்டிட்டான். குட் மார்னிங். என்னங்க குட் மார்னிங்? நீ என்ன இங்கிலீஷ்காரிக்கா பிறந்த? என்ன குட் மார்னிங்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். காஃபி தானே? இல்ல நீ இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரு பொம்பளை குழந்தை கிடைக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். போங்க. இவங்களுக்கு பெண் வாரிசே கிடையாது. 2 பசங்க தான். ஹலோ, யாரம்மா நீ? கேக்குறேன்ல, காதுல விழல? மிஸ், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நீ யாருன்னு சொன்னா உன் கௌரவம் குறைஞ்சிருமா? என்ன மறப்பு? யார் கண்ணிலையும் படாம நேரா மாடியில என் ரூமுக்கு வந்துடுன்னு கிருஷ்ணா சொன்னாரு. இப்பதான் என் கண்ணுல பட்டிட்டியே, சொல்லு நீ யாரு? திவ்யா. அப்படி மொட்டையா சொன்னா? கிருஷ்ணாவும் நானும் அடிக்கடி பீச்ல, தியேட்டர்ல, அப்புறம் லைப்ரரியில, மெடிடேஷன் ஹால்ல கூட சந்திப்போம். நிம்மதியா தனியா உட்காந்து பேசவே முடியல. அப்போ ஹோட்டல்ல ரூம் போட்டுமான்னு கேட்டாரு. ஒரு குடும்ப பொண்ணு ஹோட்டலுக்கு போறதான்னு மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கிருஷ்ணா என்ன சொன்னார் தெரியுமா? சீக்கிரமா காலையில என் வீட்டுக்கு வந்துரு, யாரும் பார்க்க மாட்டாங்க, மொட்டை மடியில ஊஞ்சல்ல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலான்னாரு. ஆமா, உன் பேச்ச நான் எப்படி நம்புறது? நீங்க எதுக்கு நம்பணும்? நீ சொல்ற கிருஷ்ணாவை பெத்தவளே நான் தான். ஐயோ, அத்தையா? அத்தை! ஐயா, இது பாரு, இந்த கால வாரி விடுற வேலை எல்லாம் வேண்டாம். ஏந்திரி ஏந்திரி. மாட்டேன். என் பிள்ளைய கட்டிக்கிட்டு சீக்கிரமா ஒரு பேரனை பெத்து கொடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? பேரனா? இல்லைன்னா பேத்தி, இல்லைன்னா ரெண்டும். இது பாருமா, இந்த டிராமா கேம் எல்லாம் வேண்டாம், வந்த வழிய பாத்துட்டு போ. என்னத புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நேற்று ராத்திரி நானும் உங்க பிள்ளையும் தில் தோ பாகல் ஹை படத்துக்கு போனோம். என்னோட ரைட் சைடுல தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஸ்கிரீன்ல லவ் சீன் வந்தா போதும், இங்க இந்த இடத்துல கிள்வாரு. வேணும்னா பாருங்களேன், உங்க பிள்ளை இந்த பக்கம் கிள்ளி கிள்ளி கண்ணி போறீங்க. காட்டு. காட்டுவேனா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உங்க பிள்ளை சொல்லி இருக்காரு. சரி, உன்னை சினிமா கூட்டிட்டு போனது, கிள்ளது எந்த கிருஷ்ணா?
அது கிருஷ்ணா கிருஷ்ணா. அத்தை, இது அடல் சொல்லி விஷயம். எல்லா விஷயத்தையும் என்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறீங்களா? மீதி விஷயத்த உங்க பிள்ளைகிட்டே கேட்டுக்குங்க. நான் வரேன். அப்போ ஐயோ, என்னங்க 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 சுத்தி சுத்தி பாக்குறீங்க? அது இல்லம்மா, சாதாரணமா பொம்பளைங்க இடுப்ப மறைச்சு தானே சேலையை கட்டிக்கிறீங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த இடத்துல கையை விட்டு எப்படி கண்ணி போற அளவுக்கு கிள்ள முடியும் நான் யோசிக்கிறேன். ஓஹோ, அப்போ உங்க புள்ள தப்பு செய்யலன்னு சொல்ல வர்றீங்க? அது இல்ல, அந்த பொண்ணு ஏன் பொய் சொல்லிட்டு போறான்னு யோசனை பண்றேன். எந்த பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அப்படி நீ சொன்னா என் பையனும் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஆனா உங்க பையன் தப்பு பண்ணிருப்பான். எப்படி? அவ உங்க பிள்ளையாச்சே. அதனால வீட்ல ராம வெளியில கிருஷ்ணன். இதுக்கு தான் சினிமாவுக்கு கண்ட கண்ட பேர்லாம் வைக்க கூடாதுங்கிறது. அவங்க எல்லாம் சும்மா வைக்கிறது இல்ல, உங்க மாதிரி ஆளுங்களை பார்த்துதான் வைக்கிறாங்க. அதே சினிமாக்காரங்க தான் தாய போல புள்ள நூலை போல சேலைன்னு வச்சிருக்காங்க.